இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஷைத்தான் அய்யூப் நபியின் செல்வங்கள் அனைத்தையுமே அழிக்க தொடங்கினான். அய்யூப் நபியின் செல்வம் குறைய தொடங்கியது. அவங்களுடைய நிலம், கால்நடைகள், வேலையாட்கள், பணம் அனைத்துமே அவங்கள விட்டு மெல்ல மெல்ல எதுவுமே இல்லாமல் போனது. அந்த நிலையில் ஷைத்தான் ஒரு முதியவர் போல மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அய்யூப் நபியிடம் வந்து, உங்களுடைய செல்வங்கள் அனைத்துமே அழிந்து விட்டன. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகமாக தர்மம் செய்ததால் தான் இப்படி நடந்தது அப்படின்னும், சில பேர் உங்க நேரத்தை அல்லாஹ்விற்காக பிரார்த்தனை செய்வதில் வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். தீங்குகளை தடுக்கும் ஆற்றல் கொண்ட அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை பாதுகாத்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறான். அதற்கு அய்யூப் நபி என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தான் நாடியவருக்கு கொடுக்கிறான், மேலும் தான் நாடியவரிடமிருந்து பெறுகிறான். என்னிடம் உள்ள செல்வங்கள் அனைத்துமே அல்லாஹ்விற்கே சொந்தம். எனவே அவற்றை என்னிடமிருந்து திரும்பி பெற இறைவனுக்கு எல்லா அதிகாரமும் உள்ளது என்று சொல்றாங்க.